சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது தாம்பரத்திலிருந்து சுரேஷ் அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது கணபதி ஒருவரை வணங்கினாலே போரும், வேறு எந்த தேவதையும் வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ கணபதியை மாத்திரம்தான் கும்பிடலாமா, இல்லை அது அதனுடைய சிறப்பு சொல்லா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் சரி, சைவம் சாக்தம் வைஷ்ணவம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த தேவதை உயர்ச்சி, அதுக்கு மேலே சுவாமி இல்லைன்னு சொல்லும். பொதுவில் நம்ம அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடந்தோறும் ஒவ்வொரு சில சாமிகள் மிகச்சிறப்பாக வழிபாடுபடும். இப்போ தெற்கத்தி பக்கம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவாலயங்கள் அதிகமாக இருக்கும், வைணவ ஆலயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் வடக்க போக போக சாக்த ஆலயங்கள் அதிகமாக இருக்கும். சக்தி பீடம்னு சொல்லக்கூடிய ஆலயங்கள்லாம் பாதிக்கு மேலே வடக்க இருக்குது. அது மாதிரி சாக்த வழிபாடு இருக்கும். அதுக்கப்புறம் நேபாள் அந்த மாதிரி போனால் அங்கே சிவன் கோயில்கள் அதிகம். அப்போ ஒவ்வொரு இடம் சார்ந்து எந்தெந்த தேவதை அதிகமாக வழிபாடு பண்ணப்படுறதோ அதை அவர்கள் முதன்மைப்படுத்துவதாக சொல்லி இருக்கிறார்கள். என்றாலும் கணபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கணபதியை முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபாடு செய்கிற ஒரு சமயம், அந்த சமயத்துக்கு பேர் காணாபத்தியம்னு பேர். கணபதியே அனைத்தையும் அருள்வார், எல்லாமே கணபதி அப்படிங்கிறது அந்த சமயம். சைவத்தின் நோக்கில் பார்த்தீங்கன்னா கணபதியினுடைய வழிபாடு முதன்மையுடையதாக இருக்கிறது. சைவத்தின் நோக்கில் கணபதி என்னென்னா, வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த வழிபாட்டிற்கு உதவக்கூடிய கடவுள், வழிபாட்டிற்கு இடையூறு வந்தால் அதை நீக்கக்கூடிய கடவுள். அப்போ வழிபாடு செய்கிறதுங்கிறது எதுக்காக அப்படின்னா, அனைத்து நன்மைகளையும் தர வல்லது வழிபாடு. அதுக்கு இடையூறு வரும் அப்படின்னு சொன்னால் அதை நீக்கினாலே எல்லா அருளும் கிடைச்சிட்டதாக தானே அர்த்தம். அதனால் கணபதியை கும்பிட்டா எல்லா அனுகிரகமும் வந்தால் மாதிரி தான் அர்த்தம். அது ஒரு நடைமுறையில் அனுபவத்தில் வந்த ஒரு உண்மையான தகவல். இப்போ பாருங்களேன், இப்போ சிவன் கோயிலில் பார்க்குறோம், அங்கே ஒரு கணபதி வச்சுருக்கா. சக்தி கோயிலில் பார்க்குறோம், அங்கே ஒரு கணபதி வச்சுருக்கா. வைஷ்ணவ ஆலயங்களில் ஒரு யானத்தலையோட ஒரு சாமி இருக்குது. இப்படி எங்கு பார்த்தாலும் கிராம தேவதைன்னு சொல்கிறோம். மாரியம்மன், காளியம்மன், ஐயனார் அப்படின்லாம் சொல்கிறோம். அங்கே கூட கணபதி இருக்குது. எல்லா கோயில்லையும் ஒரு கணபதி வச்சுருப்பா. அப்போ கணபதி கோயில், எல்லா கோயில்லையும் கணபதி வழிபாடு பண்ணப்படுறார். ஆனால் கணபதிக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்கும், அதில் மற்ற சாமி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கணபதிக்காக பிரத்யேகமாக கோயில் இருந்தால் மற்ற சுவாமி அங்கே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மற்ற எல்லா சுவாமி கோயில் எங்கெங்கே இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு கணபதி சிலை வச்சு வழிபாடு பண்ணுறது வழக்கத்தில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வழிபாட்டுக்கு இடையூறுகளை நீக்குபவர், வழிபடுபவருடைய இடையூறுகளை நீக்கி அவர் எதை குறித்து வழிபாடு செய்கிறாரோ அந்த பலனை, அந்த கர்ம பலனை, அந்த வேண்டிய பலனை, விரும்பிய பலனை அடைய செய்கிற வல்லமை கணபதிக்கு இருக்குது. அதனால தான் கணபதி ஒத்தரே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கான். அதுதான் வழிபடும் அவர் இடர் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானுடைய கொடைன்னு சொல்கிறார். அருளினல் மிகு கொடை அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானுடைய கொடையாக கணபதி வழிபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கணபதியை வழிபாடு பண்ணுறதுங்கிறது அனைத்து விதமான தேவதைகளுக்கு பிரீதியை செய்கிறதா அமையிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கணபதிங்கிற தனி கோயிலில் வேறு எந்த தேவதையும் வேண்டாம், மற்ற தேவதை இருக்கிற இடத்துல கணபதி இருக்கார் அப்படிங்கிறதுனாலேயே அந்த உண்மை தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதை ஆகமங்கள் தன்னுடைய கருத்தை எவ்வளவு மிக அழகாக எல்லா கோயில்கள்லேயும் கணபதியை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறதுனால அவருடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது ஆகமங்கள். அதனால் கணபதியை வழிபாடு பண்ணினாலே போகிறோம். எல்லாருக்குமே ஒரு சாமி தான் சொல்லியிருக்கா. எந்த சுவாமி யார் வேண்டி அனுபவ சாத்தியப்படுகிறதோ அந்த சாமி அவர்களுக்கு வசதி. ஒரே ஒரு சாமி இருந்தால் போதும்.
ஒரு வாழ்நாள் கருவிலே உதித்தது முதல் கைலாச பதவியை அடைவது வரை ஒரு மனிதனுக்கு ஒரு தேவதை அனுகிரகம் பண்ணாலே போதும். ஏகப்பட்ட தேவதை சாமி கும்பிடணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அந்த ஒரு தேவதையுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா கணபதி எல்லாரையும் விட மிக முதன்மை கடவுளாக விளங்குகிறார். அவரை வணங்கினால் மற்ற எல்லா தேவதைகளையும் நாம் வணங்கி பெறுவதனாலே கிடக்கிற பலனை அந்த ஒரு தேவதை ஆராதனையிலேயே பெற்று விடுவதனால அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள்.